பஞ்ச அமிர்தம்னா 5 அமுதம் இருக்கணும். பெண்ணமுது, ஆறாவமுது, பாவமுது, பேரமுது, ஆறமுதுங்கிற 5 அமுதம். இத பாடினவர் யாரு? திருவரங்கத்து அமுதனார். அவர் 6வது அமுதம்னு வச்சுக்கோங்க. ராமானுஜருங்கிற 6 அமுது என்ன பண்ணிட்டார்? பிராட்டிங்கிற பெண்ணமுதை விட, பெருமாள்ங்கிற 6வது அமுதை விட, திருவாய்மொழி பாமுதத்தை விட அந்த திருவாய்மொழியை அருளிய நம்மாழ்வார்ங்கிற பேரமுதம் இருக்காரே, அந்த நம்மாழ்வார் திருவடிகள்ல அவ்வளவு பக்தி கொண்டவர் ராமானுஜர். அந்த பக்தியினாலே ஆழ்வார் பாசுரங்கள்லயும் அவ்வளவு ஆழங்கால் பட்டு ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம் மட்டும் இன்றளவும் ஸ்ரீபாஷ்யம்னு போற்றப்படுகிறது. மற்றவ எழுதினெல்லாம் பிரம்மசூத்திர பாஷ்யம், ராமானுஜருடையது மட்டும் ஸ்ரீபாஷ்யம். என்ன காரணம்னா, மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் நம்மாழ்வாரை பணிந்து அவர் பாசுரங்களை உள்வாங்கி ஆழ்வார் பாசுர கருத்துகள் அடிப்படையில பிரம்மசூத்திரங்களையே விளக்கினார் ராமானுஜர். தமிழ் வேதங்களை கொண்டு சம்ஸ்கிருத வேதத்தை விளக்கினார். அந்த ஆழ்வார் பாசுரங்களின் நறுமணம் இருப்பதால் தான் அவர் பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யமா இருக்கு, ஸ்ரீபாஷ்யக்காரரா இருக்கார். நம்மாழ்வாருடைய திருவடிகளை பணிந்து அதனாலே உயர்வு பெற்று விளங்கக்கூடியவர் எங்கள் ராமானுஜர். மேலும் இவர் எதற்காக பூமியில அவதரித்தார்னா, பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுசன். இந்த உலகத்துல பல பல வித்வான்கள், பல கலைகள் சாஸ்திரங்களிலே வல்லவர்கள், அவர்கள் பூமியில நிலைத்திருப்பதற்காக ராமானுஜர் வந்தாராம். ஏன்னா இவர் இதெல்லாம் உபதேசம் பண்ணதுனாலதான் ராமானுஜரிடம் இருந்து ஞானம் பெற்று பல வித்வான்கள் பூமியிலே நிலை கொண்டார்கள். அதைத்தான் பல்கலையோர். கலைனா இந்த இடத்துல நூல்கள் சாஸ்திரங்கள்னு அர்த்தம். பல்கலையோர்னா பலவித நூல்கள், பலவித சாஸ்திரங்கள், இவற்றையெல்லாம் கற்றவர்கள் இந்த பூமியிலே நிலைத்து வாழும்படி இந்த ராமானுஜ நூற்றந்தாதிக்கு மணவாள மாமுனிகளும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பிள்ளை லோகம் ஜீயருங்கிற மகானும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவ அந்த வியாக்கியானங்கள்ல காட்டுறா, இந்த பல்கலையோர் தாம் மன்ன வந்தன்னு சொல்றோமே, இந்த உலகத்துல பல வித்வான்கள் நிலைத்திருப்பதற்காக ராமானுஜர் வந்தார்னு. அப்படி யார் அந்த வித்வான்கள்னா, கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் உள்ளிட்ட மகான்கள்லாம் இந்த பூமியில நிலை கொண்டார்னா அவர்கள் வித்வான்னு நிலை பெற்றதற்கு யார் காரணம்னா ராமானுஜர் தான் காரணம். அவரை ஆசிரியித்து அடியன் ராமானுஜதாசன் என்று பெயர் பெற்றதனாலதானே அவ உலகத்துல இன்னைக்கும் நிலைத்திருக்கா, அவ புகழ் நிலைத்திருக்கு. அப்போ பல்கலையோர் பல சாஸ்திரம் வல்லவர்கள் எல்லாம் தாம் மன்ன வந்த, உலகத்திலே நிலைத்து வாழ்வதற்காகவே வந்தனா இந்த பூமியிலே தோன்றிய ராமானுஜன். ராமானுஜர் பூமியில அவதரிச்சது தனக்காக மட்டும் இல்ல, பின்னாடி பல பல வித்வான்கள் பூமியில் நிலைத்து இருப்பதற்காக வந்த ராமானுஜன். இந்த பூமிக்கு அவதரித்த ராமானுஜர். நாம என்ன பண்ண போறோம்னா, அவர் திருவடிகளை அடைந்து உய்ய வேண்டும்னு விரும்புகிறோம். ஏன்னா நாம் அடைய வேண்டிய லட்சியம் பெருமாள் திருவடின்னு நினைப்பது பக்தியின் கீழ் நிலையாம். நாம் அடைய வேண்டிய லட்சியமே ராமானுஜர் திருவடி தான். வைகுண்டம் போய் என்ன பண்ண போறோம்னா, அங்கேயும் ராமானுஜர் நமக்காக காத்திருக்கிறார். அவர் திருவடிகளை பணிந்து அவருக்குத்தான் கைங்கரியம் பண்ண போறோம்.